இஎம்ஐல போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 56-57 வயசு வரையும் உங்கள் ரிட்டைர்மெண்ட் வரையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல இது வரையும். மாதம் வந்து 18,000 ரூபாய் வாடகை கொடுக்கும்போது பெயினிங் மீ ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் பேங்க்ல போய் 3 மாத சேலரி ஸ்லிப்பை காமிச்சோன்னே உடனடியாக சார் உங்களுக்கு நீங்கள் குவைத்தில் வேலை பார்க்குறீங்க பெரிய கம்பெனி சார் 1.5 crores உங்களுக்கு சாங்ஷன் சார். நான் வீடு வாங்கிட்டு 3 years கழிச்சு போய் பார்க்குறோம். அவர் சொன்னது சார் நீங்கள் 9 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க கேபிட்டல், 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்னாரு. 7 லட்ச ரூபா நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. இஎம்ஐ தானே நார்மலாக தான் சார் இருக்கணும், பட் ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் வாங்க போகிற 40 லட்சத்தை விட நீங்கள் 80 லட்சமாக கடைசியில் கட்டியிருந்துருப்பீங்க, 85 லட்சமாக கட்டியிருந்துருப்பீங்க. நீங்கள் அடுத்து நான் வாழ போகிற 90 வயசு வரையோ எத்தனை வயசு வரை நான் இருக்க போகிறேன், அந்த ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறேன். அந்த ஒரு வீட்டுக்காக ஒரு 5 years இஎம்ஐயில் போனால் எந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்கள் பண்ணாமல், ரிச்சுங்கிறதெல்லாம் எதையும் காட்டாமல், பில்டப்லாம் எதையும் கொடுக்காம, புதுசாக எதையும் ட்ரை பண்ணாமல் இன்னைக்கு 2 பேர் நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சேலரி ஏன் 100% லோன் கிடைக்கக்கூடாது? மீதி இருக்கிற 100ல் செலவெல்லாம் போக அதுலேயும் ஒரு 40%, ஸோ 140% நீங்கள் அடைச்சு 5 வருஷத்துக்குள்ள பண்ணீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் யுவர் லோன். ஆனால் 5 வருஷம் நான் பண்ணலை சார், என்ன சார் ஆக போகுது? 25 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க சார். இப்போ நான் வீடு வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்களா, அந்த வருஷம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆவீங்க. இப்போ சொந்த வீடு எனக்கு இருக்கு, ரிட்டையர்ட் ஆகி எனக்கு வருமானம் 55 வயசுல உனக்கு யார் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்கிற கேள்வி யாருக்குமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்றது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், இந்த 3 மாசத்துல தே ஆர் செல்லிங் அவுட் தர் கோல்டு. அந்த பொண்ணு வந்து 2012 2013 கல்யாணம் ஆயிருந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு வயசு 40 ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2012 2013 கல்யாணம் ஆயிருக்கும். 2012-13 கோல்டோட விலை வந்து 2,800 ரூபா 3,200 ரூபா. இன்றைக்கி கோல்டோட விலை 9,000 சொச்சம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே தே ஆர் செல்லிங் அவுட் த கோல்டை செல் அவுட் பண்ணிட்டு தே ஆர் பையிங் த ஃப்ளாட். ஓகே, நான் வாங்கினது வந்து 2,800 3,000 ரூபா, நீங்கள் நான் விற்கிறது 9,000க்கு நான் 9,000க்கு விற்றுட்டேன். தட் இஸ் ரியலி கிரேட் ப்ராஃபிட். விற்றுட்டாங்க, அப்படியே கொண்டு அடுத்த வீட்டில் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு பொண்ணு இல்லை அப்படின்னா, எனக்கு பொண்ணு இல்லை பசங்க தான் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இதை கோஹெட் நல்ல விஷயம், நீங்கள் போங்க, அது கரெக்டு. இப்போ எனக்கு பொண்ணு தான் இருக்குது, நான் கோல்டு என்னால் செல் பண்ண முடியாது, ஏன்னா கல்யாணத்துக்கு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இஎம்ஐயில் தான் போகணும். நான் இஎம்ஐயில் நான் போகிறேன்னா, இஎம்ஐயில் போய்ட்டு எனக்கு 3 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள நான் இந்த இஎம்ஐ நான் கட்டிடுவேங்கிற உங்களுக்கு ஒரு பலம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். நீங்கள் இஎம்ஐயில் போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 56-57 வயசு வரையும் உங்கள் ரிட்டைர்மெண்ட் வரையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல இது வரையுமே. இஎம்ஐயில் ஒன்ஸ் விழுந்தாங்கன்னா தே டோன்ட் கம் பேக் அகெயின். ஏன்னா அது ஒரு ட்ராப் தான். அது விழுந்துட்டாங்கன்னா திருப்பி வரல. பேங்க் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்கும் ரன் பண்ணுறது எப்படின்னா இதுதான். நீங்கள் எந்த சென்னையில் அடிக்க, நீங்கள் இங்கேருந்து போங்க. நான் சென்னையில் இந்த திருப்பூர்லாம் இன்றைக்கி போய் பார்த்தேன். திருப்பூரில் முருகன் கோயில் அந்த இடத்துல காடாக இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தா ஒரே பில்டிங்கு அது இதுன்னு போட்டு, இது 45 லட்சம் வீடு வாங்கவில்லையா அப்படி இப்படின்னு ஒரே போஸ்ட்ரு. எல்லாருமே இன்றைக்கி ஐடி பசங்க, ஊர்லேருந்து வர ஐடி பசங்க ஐடியில் ஜாயின் பண்ணி 3வது மாதமே தே ஆர் கோயிங் ஃபார் இஎம்ஐ வாங்கிடுறான். வாங்கணும், இங்கே நீங்கள் இடமா வாங்கினீங்கன்னா அது அப்ரிசியேஷன் ஆகும், நீங்கள் செல் அவுட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட். பட் ஆனால் வீடு நீங்கள் என்ன தான் நான் பண்ணாலும் இந்தியாவில் ரெண்டல்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, வீடு நீங்கள் என்ன தான் நீங்கள் 70 லட்சம் கூட நீங்கள் வாங்கி 1 கோடி கூட நீங்கள் வீடு வாங்கிக்கிங்க, ரெண்டல்னு போனீங்கன்னா 30,000க்கு மேலே போகாது.